கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, பரலோகமன்னா நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பை நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகமன்னா, என் கிருபை உனக்கு போதும், கிருபையே போதும். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, இன்னைக்கு உங்களை உயர்த்துகிற கிருபை, உங்களை ஆசீர்வதிக்கிற கிருபை, உங்களை நடத்துகிற கிருபை. ஒரு நாள் ஒரு ஃபேமிலி உங்களை பார்த்து உங்களுக்கு என்ன வேணும் கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க, கிருபாய். நான் கேட்டேன், ஏன்? தாழ்வில் எங்களை நினைத்தவர் கிருபை உள்ளவர். நாங்கள் அவ்வளவு கஷ்டப்பட்டோம், அவ்வளவு வேதனை அனுபவித்தோம், அவமானங்க நான் சொல்ல முடியாத அவமானம். ஆனால் ஆண்டோடத்தில் நாங்கள் ஐஸ்வர்யத்தை கேட்கல, கிருபையை கேட்டோம். கர்த்தர் எல்லாவற்றையும் கொடுத்துட்டார். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, நம்ம வாழ்க்கையிலேயே மிக மிக முக்கியமானது கிருபை. ஆண்டவர் உங்களையும் என்னை பார்த்து ஒரு வார்த்தை சொல்வார். ஆனால் என்ன வார்த்தை சொல்வார் நினைக்கிங்க? என் கிருபை உனக்கு போதும். 2 கொரிந்தியர் 12:9 நீங்கள் வாசித்து பார்த்தா பவுல் சொல்றாரு, மிகுந்த பலவீனம், மிகுந்த பாடுகள், என் கிருபை உனக்கு போதும். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் உங்களை உயர்த்துகிறதற்கு தேவை கிருபை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதற்கு தேவை கிருபை. இந்த கிருபைகளை எல்லாருக்கும் கர்த்தர் கொடுக்குறாரா? இல்லை, அதுதான் பியூட்டி. எல்லாருக்கும் கிருபையை கர்த்தர் கொடுக்கிறது இல்லை, தெரியுமா? வேதத்தில் ஒரு சம்பவம், ரோமர் 9வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தா, ஒரு தாய் கற்பம் தரிக்கிறாள். அவளுடைய கற்பத்தில் 2 பிள்ளைகள், 2 ஆண் பிள்ளைகள் வயிற்றுக்குள்ளேயே சண்டைப்படுது. அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறாரு, ஒருத்தனை நேசித்து ஒருத்தனை பகைத்தா. நீங்கள் ரோமர் 9வது அதிகாரம் 10-15 வரைக்கும் நீங்கள் வாசித்து பாருங்க. ஒருத்தனை பகைத்து ஒருத்தனை வெறுத்தா. அநீதி உண்டென்று சொல்லலாமா? சொல்லக்கூடாதே. காரணம் என்ன? யார் மேல் கிருபையாயிருப்பேனோ அவர்கள் மேல் கிருபையாயிருப்பேன். யாக்கோப்பு மேல் கர்த்தர் கிருபையாயிருந்தா, ஏசா மேலே கர்த்தர் கிருபையா இல்லை. ஒரே தாயின் வயிற்றிலே ஒரே நேரத்தில் பிறந்த இரட்டை குழந்தைகள். இந்த இரட்டை குழந்தைகளில் ஒரு குழந்தை மேலே கர்த்தருடைய கிருபை இருக்குது, இன்னொரு குழந்தை மேலே கர்த்தருடைய கிருபை இல்லை. அப்போது இன்னைக்கு தேவை கிருபை. இந்த கிருபை மட்டும் இருந்துச்சுன்னா யாக்கோப்பை போல கர்த்தருடைய ஆசீர்வாதங்களுக்கு மேல் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம். எபேசியர் 2:8, விசுவாசத்தினாலே கிருபையை கொண்டு விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய கிருபை, தேவனுடைய ஈவு. நிறைய காரியம் கோடி கோடி கொடுத்தாலும் கிருபையை வாங்க முடியாது. கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு நிறைய வழிகள் இருக்குது. சங்கீதம் 32:10, கர்த்தரை நம்புகிறவனை கர்த்தருடைய கிருபை சூழ்ந்து கொள்ளும். யாக்கோப்பு 4:6, 1 பேதுரு 5:5, நீதிமொழிகள் 33:34, தாழ்மை உள்ளவருக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். சங்கீதம் 103:11-13, கர்த்தருக்கு பயப்படுகிறவமே அவருடைய கிருபை அதிகமாக இருக்கும். இதெல்லாம் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக கிருபை வரும். நம்ம சொல்ல முடியும், கிருபையே போதும். ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பன், இப்பொழுதே ஆசீர்வதிக்கிற கிருபை, நடத்துகிற கிருபை, உயர்த்துகிற கிருபை, மேன்மைப்படுத்துகிற கிருபை இவர்களுக்கு உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். கிருபையே எனக்கு போதும். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்.